கனடாவின் மிகப்பெரிய நகரான டொரோண்டோவில் தான் தற்போது நான் நின்று கொண்டு இருக்கிறேன். நான் நிற்கக்கூடிய இடத்தின் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், டொரோண்டோ என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்தின் பெயர் சிட்டி ஹால். குயின் ஸ்ட்ரீட் பகுதியில் ஓல்டு சிட்டி ஹால், நியூ சிட்டி ஹால் என்று இரண்டு பெரிய கட்டிடங்கள் இருக்கின்றன. இவற்றில் ஓல்டு சிட்டி ஹால் 1889 கட்ட தொடங்கி 1899 முடிந்தது. சுமார் 11 ஆண்டு காலம் மணல் கல்லை கொண்டு இந்த கட்டிடம் கட்டப்பட்டு இருப்பது ஒரு சிறப்பாகும். 7 தளங்களை கொண்டது. இந்த கட்டிடம் நீதிமன்ற அலுவலகமாகவும் அதேபோன்று டொரோண்டோ சிட்டி கவுன்சில் இல்லமாகவும் திகழ்ந்தது. மாகாண நீதிமன்றமாகவும் செயல்பட்டது. தனித்துவமான இந்த கட்டிடத்தில் கடிகார கோபுரம் ஒன்றும் பளிச்செடுக்கிறது. இது ஒரு வரலாற்று தேசிய சின்னமாகவும் இங்கு கருதப்படுகிறது. இதன் அருகிலேயே பின்னர் 1965 ஆண்டு 2 டவர்களை கொண்ட புதிய சிட்டி ஹால் அமைக்கப்பட்டது. அதாவது இதில் கிழக்கு பகுதியில் உள்ள இந்த டவர் என்பது 99.7 மீட்டர், அதாவது 327.1 அடி உயரம் கொண்டது. அது 27 தளங்களை கொண்டிருக்கிறது. மேற்கு பகுதியில் உள்ள டவர் 79.6 மீட்டர் உயரம் கொண்டது. அது 261.22 அடி உயரம் கொண்டது. இதில் 20 தளங்கள் உள்ளன. இந்த நியூ சிட்டி ஹாலை கட்டுவதற்கான முயற்சிகள் 1958 ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 40 நாடுகளில் இருந்து 500 கட்டுமான மாடல்கள் பெறப்பட்டன. அவற்றில் இருந்து 8 மாடல்களை தேர்வு செய்து அதிலிருந்து ஒன்றை இறுதி செய்து தான் இந்த புதிய டவரை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த டவரை கட்டி முடித்த பொறியாளர் வில்ஜோ ரெபேல் என்று அழைக்கப்படுகிறார். 1965 ஆண்டு முதல் இது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. நியூ சிட்டி ஹாலில் உள்ள தளங்களில் பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களின் தலைமை அலுவலகங்கள் செயல்படுகின்றன. இது தவிர பொதுமக்களுடைய தொடர்புடைய பல்வேறு சேவைகளுக்கான அலுவலகங்களும் இங்கு செயல்படுவதாக இங்கு உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். தென் அமெரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலா இந்த பகுதியில் உரையாற்றியிருக்கிறார். 1990 ஆண்டு பிப்ரவரி 11 அவர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பின்பு இந்த இடத்தில் உரையாற்றியதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க இடமாகவும் இது திகழ்கிறது. இது தவிர கனடாவில் உள்ள அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடைபெறக்கூடிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், முக்கிய கூட்டங்களும் இங்கு உள்ள சதுக்கம் பகுதியில் நடைபெறுகிறது. கட்டிடத்தில் ஒரு இடத்தில் தான் தமிழர் தகவல் என்ற மாத பத்திரிகை சார்பில் 33வது ஆண்டு விழா நடைபெற்றது. அந்த ஆண்டு விழாவில் பங்கேற்கும்படி அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதன் பேரில் இந்த விழாவில் நான் பங்கேற்றேன். இந்த நிகழ்ச்சியில் கன்னடிய எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் டொரோண்டோ அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டாங்க. அவர்களை எல்லாம் பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இப்படிக்கு ராமசெல்வராஜ், கனடாவில் இருந்து.